ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அன்பூஸ் விளாக்ஸ். அன்பு செலியின் என்னோட வீடியோ அஃபிஷியல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 இயர் பிஃபோருங்க. லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு பின்னாடி, பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உண்டியல் போட ஸ்டார்ட் பண்ணாங்க, காயின்ஸ் மட்டும். இப்போது இந்த வருஷம் கரெக்டாக இன்னையோட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த உண்டியல் போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். உண்டியலை பிரித்து உடச்சி எண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு நாங்களே அதாவது சின்னதாக ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க தாங்க டம்மி பீஸாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நானும் அறுக்கிறேன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், நான் அறுக்க முடியலைங்க. ஒரு வழியாக அறுத்து முடிச்சாச்சு. நான் கூட இந்த உண்டியலை பார்த்துட்டு வெயிட்டை பார்த்துட்டு தப்பாக இட போட்டேங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா, ஆனால் கட் பண்ணி பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அதில் வந்து பாதி கூட நிறையல. நான் போட்ட காயின்ஸு அந்த 10 ரூபா நோட்டு எல்லாமே ரொம்ப இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் அதை அறுத்த பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அதில் கொஞ்சம், அதாவது பாதி தான் போட்டிருக்கோம். கட் பண்ணி பார்த்த பின்னாடி தாங்க தெரியுது நாங்கள் போட்ட அமௌண்ட் இவ்வளோ கம்மியான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஓகே தாங்க. சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. என் கையில் எப்பெல்லாம் சில்லறை இருக்குமோ அப்போல்லாம் நான் அதில் போடுவேன். ஒவ்வொரு டைம் போடாமல் கடைக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் போடுறது இன்னும் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் உண்டியல் போடும்போது ஒரு நாள் தவறாத, அதாச்சும் ஒரு நாளைக்கு 1 ரூபான்ற கணக்கு பண்ணி போட்டு பார்க்கலாம். அதுக்குன்னு 1 ரூபா மட்டும் போட மாட்டேன், நிறையவும் போடுவேன். நான் இப்படி தாங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். நோட்டை கூட டக்குன்னு எண்ணி வச்சிடலாங்க. இந்த சில்லறை அதுவும் நான் தனித்தனியாக பிரித்தேங்க. 5 ரூபா காயின் இருந்தது, 1 ரூபா காயினும் இருந்தது, அப்புறம் 2 ரூபா காயினும் இருந்தது, 10 ரூபா நோட்டும் இருக்குது, 20 ரூபா நோட்டும் இருக்குது. 100, 200, 500 மட்டும்தாங்க போடல, மீதி எல்லாமே தாங்க போட்டுனுங்கிறேன். ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு இன்னும் தெரியல, பார்க்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். பொங்கல் வேறு பக்கம் வந்துடுச்சு இல்லைங்களா, செலவுக்காச்சும் ஆகும்ல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி உண்டியல் போடுற பழக்கம் இருக்கா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் உண்டியலுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு உண்டியல் போட்டோம், அது வந்து தம்பி எடை போடுறதுக்காக போட்டு அது கோயிலுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். இது வந்து செகண்ட் உண்டியல். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு தடவை போடுவோம். அதாவது பொங்கல் முடிஞ்சிட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ண மாதிரி அடுத்து இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு ரூபா காயினோ இல்லை எவ்வளோ போட்டாலும் சரிங்க, எப்படாவது நிறையும், எப்படாவது கட் பண்ணலாம், இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குமான்ட்டு ஒவ்வொரு நாளும் நினைப்பேங்க. பார்க்கலாம். நான் ஒன்று நினச்சிருக்கேன், இந்த அமௌண்ட் தான் இவ்வளோ தான் இருக்குன்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தான் இருக்குதுன்ட்டு. பார்த்துடலாமா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் பேசியிருந்த வாய்ஸே நல்லா தான் இருந்ததுங்க. ஆனால் டிவி சவுண்டு அதிகமாக இருந்ததுனால அதை யூடியூப்பில் போட்டால் வச்சுக்கோங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டுருவாங்க, இல்லைனா காப்பிரைட் வந்துடுங்க. அதனால தான் சரி ஓனாக அப்படி பேசி போடலான்ட்டு போடுறேன். அதில் வீடியோ எடுக்கும்போது பேசினப்போ விட இப்போ நான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் கொஞ்சம் முழிச்சிட்ருக்கேங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக எல்லாம் பிரிச்சுட்டோங்க தனித்தனியாக. 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின். அது நடுவில் ஒன்று வந்துச்சுங்க, அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அது என்னன்ட்டு. 10 ரூபா நோட்டு எல்லாமே தனித்தனியாக பிரிச்சிட்டோம். அதையும் எண்ணிடலாமா எவ்வளோ இருக்குன்ட்டு? வாங்க எண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 ரூபா காயின்ஸ் தாங்க எண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, 5 ரூபா காயின் என்றப்போவே தெரிஞ்சிடுச்சு 300 ரூபாய்க்கு மேலே தான் கன்ஃபார்மாக இருக்குன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, 5 ரூபா காயின்ஸ் மட்டுமே 335 ரூபா வந்துருக்குதுங்க. பரவாயில்ல. நான் இன்னும் ஸ்கூலில் தாண்டலைங்க, அதான் கையில் எழுதிட்டுருக்கேன். அதாச்சும் நோட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் மறந்துட்டா நான் மறுபடியும் எண்ணுவேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஞாபகம் மறதி தாங்க. ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது அவங்க திடீர்னுட்டு மறந்துடுவேன். பாருங்கள், இப்போவே நான் மாற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசுனாங்கன்னா நான் என்ன பண்ணிங்கிறதே மறந்துடுவேன். அதை ஏதாவது சொல்ல வந்தேன், அதையும் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது ஞாபகம் மறதி எனக்கு கொஞ்சம். 2 ரூபா காயின்ஸ் தாங்க எண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 140 ரூபா இருக்குங்க. 2 ரூபா காயின்ஸ் எண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். 140 ரூபா இருக்குது. 5 ரூபா காயின்ஸ் 335 ப்ளஸ் இது ஒரு 140 ரூபா இப்போ வரைக்குங்க. ஏதோ கொஞ்சம் இப்போ தான் சிரிப்பு தெரியுது எனக்குள்ளே. வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் மறந்துடுவேன்.
ரூ. 1 காயினும் ரூ. 84 சம்திங் இருந்ததுங்க. அப்புறம் ரூ. 10 நோட்டு, ஒரு ரூ. 10 நோட்டு, ரூ. 20 நோட்டு எல்லாம் சேர்த்து ரூ. 150 இருந்தது. சாரி, ரூ. 170 இருந்தது. ஓவராலாக எல்லாம் சேர்த்து 700, அதாவது ரூ. 1 கம்மியாக ரூ. 730 இருந்ததுங்க. அவ்வளோதாங்க என்னோட உண்டியல் பணம். எனக்கு இது பெரிய விஷயந்தாங்க. அதாவது என் கையில் இருக்கும்போது மட்டும்தான், நான் மட்டும்னு சொல்ல முடியாது, எங்கள் வீட்டுக்காரும் போட்டாங்கங்க. இதை நான் 3ஆவது தடவை எண்ணுறேங்க. கேமராவில் ஒரு தடவை தான் காட்டியிருப்பேன். இதோட நான் 3ஆவது தடவை எண்ணி தான் இவ்வளோ இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒரு வழியாக 3ஆவது தடவையாக எண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, நான் ஒன்று அப்புறமா காட்டுறேன்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க, 50 பைசா காயின். இந்த 50 பைசா காயின் வந்து அவ்வளோ அதிசயமான, உங்களுக்கு அதிசயமானு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அதிசயம் தாங்க. அதை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு ஹாப்பி. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இது இருந்தது, அவைலபிளாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்டாங்க. எப்போது இதை கேன்சல் பண்ணாங்கன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் படிக்கும்போது 1 to 5th, அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கும்போது இருந்து இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அதை பார்த்ததுமே ஒரு ஃபீல். அதை தான் உங்களுக்கும் காமிக்கலான்னு கேமரா கிட்ட காமிச்சேங்க. ஆனால் அது தெரியலை. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எல்லாம் எண்ணி முடித்து பேக் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ரூ. 5 காயின் 335 இருந்ததுங்க. ரூ. 2 காயின் 84, ரூ. 1 காயின் 140. சாரிங்க, ரூ. 2 காயின் 140, ரூ. காயின் ரூ. 84 இருந்ததுங்க. நோட்டெல்லாம் சேர்த்து 170, மொத்தமாக ரூ. 730. ரூ. 1 கம்மியாக ரூ. 730 தாங்க. அவ்வளோதாங்க உண்டியல் பணம். நெக்ஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக வாங்கி போடலான்னு இருக்கோம். பார்க்கலாம். சும்மா டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் போட்டு வச்ச காசு இவ்வளோ இருக்குன்றதை நினச்சி பார்க்கும்போது இன்னொரு தடவை அந்த உண்டியல் போடலான்ற அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குங்க. பார்க்கலாம், இந்த தடவை வாங்கி போடலாம். நெக்ஸ்ட் இயர் கன்வே பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குதுன்றத. அதே மாதிரி இதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு நாளில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.